Welcome viewers. Plus 2 chemistry syllabus unit 12 carbonyl compounds and carboxylic acids ங்கிற லெசன்ல நாம இப்ப பார்க்க போறது uses of carbonyl compounds, carboxylic acids and their derivatives. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முந்தின வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ யூசஸ் பார்க்கலாம். நாம இப்போ பார்க்க போகிறது யூசஸ் பார்க்க போகிறோம். யூசஸ் ஆஃப் ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், அசிட்டோன், பென்சால்டிஹைட், அசிட்டோஃபீனோன். இது ஒரு பார்ட்டு, அதாவது ஆல்டிஹைட் கீட்டோனு. அடுத்தது கார்பாக்சிலிக் ஆசிடில் ஃபார்மிக் ஆசிட், அசட்டிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட் பார்த்துருவோம் ஆசிடு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆசிட் ஹேலைடு CH3COCl அசிட்டைல் குளோரைட் பார்ப்போம். அடுத்தது அசட்டிக் அன்ஹைட்ரேட் CH3COOCOCH3 அசட்டிக் அன்ஹைட்ரேட் யூசஸ். தென் வந்துட்டு எஸ்டர், அதாவது எத்தில் அசிட்டேட் இருக்கு இல்லையா, CH3C டபுள் பாண்ட் OC2H5. இவ்வளோ தான், இவ்வளோ காம்பவுண்டோட யூசஸ் தான் உங்கள் புக்கில் இருக்குது. இப்போ நம்ம 5 மினிட்ஸில் டக்குன்னு நம்ம ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகேவா, போகலாமா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஆல்டிஹைட் பார்த்துருவோம், அடுத்து ஆசிட் பார்ப்போம், அதுக்கப்புறம் ஆசிட் எடுப்போம். ஓகேவா, இப்போ வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன் பார்த்துருவோம். ஆல்டிஹைட் அண்டு கீட்டோன். ஃபஸ்ட்டு ஒன் ஃபார்மால்டிஹைட் இல்லையா? ஓகே, ஃபார்மால்டிஹைட் நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபார்மால்டிஹைட், அசிட்டால்டிஹைட், அதுக்கப்புறம் பென்சால்டிஹைட். ஃபஸ்ட்டு ஆல்டிஹைட் ஃபுல்லாக பார்த்துருவோம், அடுத்து ஓனா பிரித்து பார்ப்போம். ஓகேங்களா, குயிக்காக பார்த்துடலாம். ஓகே, பார்க்கலாம். இப்போ ஃபார்மால்டிஹைடு வந்துட்டு 40% இருக்கு இல்லையா, 40% ஆஃப் த aqueous 40% aqueous solution of the formaldehyde. aqueous solution of the formaldehyde பேர் வந்துட்டு ஃபார்மலின். பேர் என்னம்மா? ஃபார்மலின். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 40% of the aqueous solution of the formaldehyde is known as the formalin. இதோட யூஸ் என்ன அப்படின்னா, that is used in uses வந்து பயாலஜிக்கல் ப்ரிசர்வேஷனுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. பயாலஜிக்கல் திங்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்பீஷஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே வந்து ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதாவது preserve the biological specimens. ஓகே, பயாலஜிக்கல் ஸ்பெசிமென்ஸை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்மலின் யூஸ் பண்ணப்படுகிறது. ரெண்டாவது, திருப்பி ஃபார்மலோட அனதர் யூஸ் என்னன்னு கேட்டால் ஹார்டனிங் எஃபெக்ட். இதோட எஃபெக்ட் வந்து ஹார்டனிங் எஃபெக்ட். ஓகே, ஹார்டனிங் எஃபெக்ட். டர்னிங் ஆஃப் லெதர் இருக்கு இல்லையா, அதில் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். ஹென்ஸ் it is used for tanning. தோல் 12 tanning வந்து நம்ம ஃபார்மால்டிஹைடு யூஸ் பண்ணுறோம். ஓகே, அடுத்து இன்னும் ஒன்று இருக்குது. இன்னொன்று என்ன, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அக்வஸ் சொல்யூஷனோட ஃபார்மால்டிஹைட் பேர் வந்து ஃபார்மலின். இதோட யூஸ் வந்து பயாலஜிக்கல் ஸ்பீஷஸ் வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு, பாதுகாத்து வைப்பதற்கும். அதுக்கப்புறம் ஹார்டனிங் எஃபெக்ட் இந்த டேனிங்கு. ஓகே, 2 யூஸு. ஓகே, அடுத்து இன்னும் ஒன்று பேக்லைட், அதாவது ப்ரொடக்ஷன் ஆஃப் தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக் பாலிமரைஸ்டு குரூப் இல்லையா, பிளாஸ்டிக் பாலிமரைஸ்டு குரூப் known as பேக்லைட். சொல்லியிருக்கோம், ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருக்கோம் பேக்லைட். இதனோட ரியாக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா. இந்த பேக்லைட் வந்து ஃபார்மால்டிஹைட் ஃபீனால் ரெசின் தான் இது.
இது வந்து ஒரு தெர்மோசெட்டிக் பிளாஸ்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து வந்திருக்குங்க? ஃபார்மால்டிஹைட் தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து யூசஸ் ஆஃப் த ஃபார்மால்டிஹைட். ஓகே, விச் இஸ் obtained by heating. யாரா ஹீட் பண்ணுறோம்? ஹீட்டிங் ஃபீனால். ஓகே, ஃபீனால் வித் ஃபார்மலின், அக்வஸ் ஃபார்மாலின், அதான் ஃபார்மலிங்கிறது. ஓகே, இப்போ பேக்லைட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். ஃபார்மலின்ங்கிறது 40% ஆஃப் த aqueous solution of the formaldehyde is known as formalin, which is used in the hardening effect in the tanning, and also another one is to preserving the biological species. Okay va, this is the uses of the formaldehyde. Next இப்போ அசிட்டாலேட் போகிறோம். அசிட்டாலேட் முக்கியமான யூஸ் வந்து சில்வரிங் ஆஃப் மிரர்ஸில் வந்து சில்வரிங்க்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பேரா ஆல்டிஹைட்னு இருக்கும். 3 molecules of the acetaldehyde undergo condensation. நம்ம ரியாக்ஷன் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆஃப் த அசிட்டால்டிஹைட் பார்க்கும்போது இது தெரியும் உங்களுக்கு. நீங்கள் இப்போ பார்க்கும்போது பேரால்டிஹைட் அப்படின்னு படிச்சுக்கோங்க. பேரால்டிஹைடுங்கிறது அசிட்டால்டிஹைட்லேருந்து வந்த ஒரு அடிஷன் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நினச்சிக்கோங்க. பேரால்டிஹைடு, இந்த பேரால்டிஹைடு வந்துட்டு ஹிப்னாட்டிஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. மயக்க மருந்தாக பயன்படுத்தப்படுகிறது. ஓகே, பேரால்டிஹைடு யூஸ்லெஸ்லி ஹிப்னாட்டிக். அடுத்தது இந்த அசிட்டால்டிஹைடு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அபவுட் த கமர்ஷியல் யூசஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப ஈஸியாக ஒரு காம்பவுண்ட்லேருந்து இன்னொரு ஆர்கானிக் காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கமர்ஷியலி ப்ரிப்பரேஷன் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், நிறைய நம்பர் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகே, நிறைய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக இதை நம்ம பயன்படுத்துகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணலாம்னா அசிட்டிக் ஆசிடு, அதாவது என்னது ஆக்சிடேஷன் ஆஃப் த அசிட்டால்டிஹைடு. எஸ்டர் என்னென்னா எத்தில் அசிட்டேட் போன்றவைகள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இதை ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஓகே, இவ்வளோதான் வந்து யூசஸ் ஆஃப் த அசிட்டால்டிஹைட். அடுத்தது பென்சால்டிஹைட் போகலாம். இப்போ பென்சால்டிஹைடோட யூசஸ் அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துட்டு இது வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ளேவராக இருக்கும், நல்ல ஸ்மெல் இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்ட்டாக பென்சால்டிஹைட் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது பெர்ஃப்யூம்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஏஜெண்ட் இன் த பெர்ஃப்யூம்ஸ் ஒரு பாயிண்ட் தான் அது. அடுத்தது வந்து ஃப்ளேவரிங் ஏஜெண்ட் இன் பெர்ஃப்யூம்ஸ்னு எடுத்துக்குவோம். ஓகே, அடுத்தது செகண்ட் பாயிண்ட் இஸ் டை இன்டர்மீடியேட். ஓகே, டை இன்டர்மீடியேட்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இட் இஸ் த டை இன்டர்மீடியேட்ஸ் அஸ் starting material for the synthesis of several organic compounds. Starting material for the synthesis of several organic compounds. என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாங்க? ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட் ஃப்ளேவரிங் ஏஜென்ட் ஒன்று. செகண்ட் பாயிண்ட் வந்து டை இன்டர்மீடியேட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்தது ஸ்டார்டிங் மெட்டீரியல் ஃபார் லாட் ஆஃப் த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். என்னென்ன காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க பார்ப்போமா? என்னென்ன காம்பவுண்ட்ஸ்ன்ட்டு. ஓகே, என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னால் சின்னமால்டிஹைட். நம்ம ரியாக்ஷன் பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். சின்னமால்டிஹைட் அண்ட் சின்னமிக் ஆசிட் அண்ட் பென்சாயில் குளோரைட் போன்றவை தயார் பண்ணுறதுக்கு கேன் பி யூஸ்ட் அஸ் தி preparation of these compounds etc. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, திஸ் இஸ் த யூசஸ் ஆஃப் த ஆல்டிஹைட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கீட்டோன். ஓகே, அடுத்து நம்ம பண்ண போகிறது
ketone preparation. Ketone வந்து first நம்ம பார்க்க போறது acetophenone. Acetone. ஓகே, அசிட்டோன். அசிட்டோனோட யூசஸ் என்னன்னு கேட்டால் இப்போ ரெண்டு தான் இருக்குது இதில், அதனால் ரெண்டாக மட்டும் டைரெக்டாக பிரிச்சிடலாம். அசிட்டோஃபினோன் அண்டு அசிட்டோன் ரெண்டு பேர் தான் பார்க்கலாம். அசிட்டோஃபினோட யூசஸ் பார்க்குறோம். அசிட்டோன் வந்துட்டு சால்வெண்ட்டாக எதுக்கு சால்வெண்ட்டாக, அதாவது ஃபஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு அஸ் அ சால்வெண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். எப்போ இந்த மேனுஃபேக்சர் ஆஃப் அ ஸ்மோக்லெஸ், அதாவது இது இல்லாமல் இருக்கும், புகை வராமல் இருக்கிறது, ஸ்மோக்லெஸ் பவுடர். ஓகே, மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மோக்லெஸ் பவுடருக்கு யூஸ் பண்ணுறாங்க. அது பேர் வந்து கார்டைட் ப்ரிப்பரேஷனில் இந்த அசிட்டோனை வந்து சால்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஒன், நெயில் பாலிஷ் இருக்கு இல்லையா, அதை ரிமூவருக்கு இது யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இதுதான் இருக்குது. ஓகே, நெயில் பாலிஷ் ரிமூவரில் ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்கன்னா, அசிட்டோன். அது பண்ணி எரேஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்மெல் வந்து நத்திங் பட் அசிட்டோன். அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சல்ஃபோனாங்கிற ஒரு காம்பவுண்ட் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் சல்ஃபோனைல். இந்த சல்ஃபோனைல்ங்கிறது ஒரு ஹிப்னாட்டிக். ஓகே, முக்கியமானது இது. அடுத்தது, this is used as the preparation of the thermostatic plastic manufacture of thermosoftening. Okay, thermosoftening plastic. அது பேர் வந்து பெர்ஸ்பெக்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து இந்த அசிட்டோன் பயன்படுது. ஓகே, ரொம்ப முக்கியமான எல்லாமே ஒன் வேர்டில் இதை கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இஸ் இட் இஸ் யூஸ்ட் அஸ் தி சால்வெண்ட் ஃபார் த ப்ரிப்பரேஷன், தட் இஸ் மேனுஃபேக்சர் ஆஃப் த ஸ்மோக்லெஸ் பவுடர் லைக் கார்டைட் அண்ட் ஆல்சோ நெயில் பாலிஷ் ரிமூவராக யூஸ் பண்ணுறோம். தென் சல்ஃபோனைங்கிற ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பரேஷனில் இது பயன்படுத்தப்படுது. அதுவும் இல்லாமல் இது வந்து ஹிப்னாட்டிக்காக யூஸ் ஆகுது. தென் தெர்மோ சாஃப்டனிங் பிளாஸ்டிக், தட் இஸ் பெர்ஸ்பெக்ஸ் என்ற ஒரு காம்பவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பயன்படுத்தப்படுது. அடுத்தது அசிட்டோஃபினோன். இந்த அசிட்டோஃபினோங்கிறது வந்து ஹிப்னோன் தான், பெர்ஃப்யூமர் தான். மேக்ஸிமம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த ஃபினைல் குரூப் இருந்தாலே ஒரு பெர்ஃப்யூமராக யூஸ் பண்ணுவாங்க. அதாவது தட் இஸ் ஃபங்க்ஷனல், கூட இருக்கிற ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு பெர்ஃப்யூமரி அண்ட் ஹிப்னாட்டிக். ஓகே, ஹிப்னாட்டிக். அதனால் இதுக்கு பேர் வந்து த நேம் வந்து, இதோட நேம் வந்துட்டு ஹிப்னோன். கேட்பாங்க, ஹிப்னோன்னா யார், அசிட்டோஃபினோங்கிறது நீங்கள் எழுதணும். ஓகே, அடுத்து இன்னொரு காம்பவுண்ட் இருக்குது, சொல்ல விட்டுட்டேன், பென்சோஃபினோன். ஓகே, பென்சோஃபினோன். இப்போ இந்த பென்சோஃபினோட யூஸ் என்ன அப்படின்னா, இதுவும் பெர்ஃப்யூமரி தான். பெர்ஃப்யூமரி and also and the preparation of பேர் பார்த்துக்கோங்க, பென்சைட். அதாவது பென்சைட்ரால் ட்ராப் அப்படிங்கிற காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறோம். இது வந்து ஒரு பெர்ஃப்யூமரி. ஓகே, பென்சோஃபினோன். ஸோ நாம் என்னென்ன யூசஸ் இப்போ பார்த்தோம், ஃபார்மாலிடேட் பார்த்தாச்சு, அசிட்டால்டிஹைட் பார்த்தாச்சு, அசிட்டோன், பென்சால்டிஹைட், அசிட்டோன், அசிட்டோஃபினோன் அண்டு பென்சோஃபினோன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நம்ம போகிறது வந்து ஆசிட்ஸ், யூசஸ் ஆஃப் அ கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். ஓகே, இஸ் அ யூனிட் 12 இல்லையா, யூசஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யூசஸ் ஆஃப் பேஜஸ் சொல்லாமட்டேன். இதோட இப்போ ஃபார்மிக் ஆசிடோட பேஜ் வந்து 188. யூசஸ் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட். கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ், அதாவது ஃபார்மிக் ஆசிட், அடுத்தது அசிட்டிக் ஆசிட், அப்புறம்
பென்சோயிக் ஆசிட் 3 பேர் தான் பார்த்துடலாம். ஓகே, ஃபார்மிக் ஆசிட், அசட்டிக் ஆசிட் அண்டு பென்சோயிக் ஆசிட். இப்போது ஃபார்மிக் ஆசிட் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ஹிட்ஸ். அசோ ஓகே. அடுத்து வந்து கொயாகுலேட்டிங் ஏஜென்ட், இட்ஸ் அசோ. coagulating agent. For a rubber lattice. ஓகே. அடுத்தது மெடிசனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மெடிசன் ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் த கோட். நெக்ஸ்ட்டு ஆன்டிசெப்டிக், யூஸ்ட் அஸ் தி ஆன்டிசெப்டிக் for in the preserve the fruit juice வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணும்போது அந்த ஆன்டிசெப்டிக்காக இதை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது வந்து ஃபார்மிக் ஆசிடோட யூசஸ். நெக்ஸ்ட் அசிட்டிக் ஆசிடோட யூசஸ் வந்துட்டு, இந்த அசிட்டிக் ஆசிடுங்கிறது வந்து வினிகர்னு சொல்லுவோம் இல்லையா. வினிகரில் வந்து இதுதான் ஃபார்முலா இருக்குது. வினிகர் வந்து இதோட டேபிள் வினிகர் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஆல்சோ கொயாகுலேட்டிங் ஏஜென்ட், இதுவும் கொயாகுலேட்டிங், கெட்டிப்படுத்துறது ரப்பர் லேட்டிஸ் வந்து கெட்டிப்படுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேனுஃபேக்சர் ஆஃப் the cellulose acetate. Okay, manufacture of cellulose acetate and also polyvinyl acetate. Okay, manufacture of the cellulose acetate and also polyvinyl acetate preparation in the acetic acid use ஆகுது. நெக்ஸ்ட் வந்து பென்சோயிக் ஆசிட். பென்சோயிக் ஆசிட் வந்து ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ். either in the pure form or in the form of sodium benzoate. sodium hydroxide ஆட் பண்ணிங்கன்னா sodium benzoate கிடைக்கும், COONA. sodium benzoate யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, சோடியம் அசிட்டிக், அதாவது பென்சோயிக் ஆசிட் வந்து டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் ப்ரிசர்வேட்டிவ் நேச்சரில் வந்து சோடியம் பென்சோயிட்டாக யூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் வந்து யூரினரி ஆன்டிசெப்டிக்காக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது யூஸ்ட் தி மெடிசனில் யூஸ் பண்ணுறோம். மெடிசன் வந்து யூரினரி ஆன்டிசெப்டிக். ஓகே, யூரினரி ஆன்டிசெப்டிக். நெக்ஸ்ட் வந்து டைஸ் ப்ரிப்பரேஷன்லையும் யூஸ் பண்ணுறாங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் டைஸ். ஓகே, எல்லாத்துக்குமே நம்ம பென்சோயிக் ஆசிட் யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். இதான் வந்து யூசஸ் ஆஃப் த கார்பாக்சிலிக் ஆசிட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆசிட் ஹேலைடு. ஆசிட் ஹேலைடு அண்டு ஆசிட் அன்ஹைட்ரைட், தென் வந்து எஸ்டர். அவ்வளோதான். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு acid chloride. Uses of CH3 COCl. இது ஒரு அசிட்டைலேட்டிங் ஏஜென்ட். for the in organic synthesis. ஆர்கானிக் சிந்தசிஸில் இது ஒரு
அசிட்டிலேட்டிங் ஏஜெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிடெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, கண்டுபிடித்தல். அதில் வந்து OH குரூப்பு NH2 குரூப்பு ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் இருக்குதுன்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு அசிட்டைல் ஃப்ளோரைடு ரொம்ப யூஸ் ஆகுது. அதாவது இன் டிடெக்ஷன் அண்ட் ஆல்சோ estimation of the OH, estimation of OH and OH na the alcohol group, NH na amine group, OH groups. Okay, OH group in organic compounds. OH group in organic compounds வந்து இதுதான் யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட், ரெண்டாவது வந்து டிடெக்ஷன். Okay, detection and estimation of the OH and NH2 group in organic compounds. Okay, uses of acetic anhydride and also the uses of ethyl acetate பற்றி பார்க்க போகிறோம். இப்போ அசிட்டிக் அன்ஹைட்ரைடுங்கிறது வந்து ஒரு அசிட்டிலேட்டிங் குரூப். ஓகே, அசிட்டைலேட்டிங் ஏஜென்ட் பாது யூசஸ் ஆஃப் த அசிட்டிக் அன்ஹைட்ரைடோட இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அசிட்டிலேட்டிங் ஏஜென்ட். தென் ப்ரிப்பரேஷன் ஆஃப் மெடிசன், ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஓகே மெடிசன் என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா லைக் ஆஸ்பிரின் அண்ட் ஃபினாசிட்டின். ஓகே, இது ஒரு ப்ரிப்பரேஷன் ஆஃப் த மெடிசன் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து மேனுஃபேக்சர் ஆஃப் அ பிளாஸ்டிக் ஃபார் லைக் cellulose acetate and polyvinyl acetate. Okay, this is used to preparation of the, it is one of the good acetylating agent and it is also used as the preparation of the medicine like aspirin and also phenacetin. Then manufacture of the plastic like cellulose acetate and also the polyvinyl acetate. Okay, next வந்து நம்ம பார்க்க போகிறது எத்தில் அசிட்டேட். இது ஒரு எஸ்டர், இது வந்து அன்ஹைட்ரேட், ஆசிட் அன்ஹைட்ரேட், இது வந்து எஸ்டரோட யூஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது எஸ்டரோட யூஸஸ். எஸ், இட் இஸ் யூஸ்டு டு த preparation of a artificial fruit essence. Artificial fruit essence. Okay, then solvent for a lacquers. அடுத்து preparation of organic synthesis. Okay, organic synthesis reagent, organic synthetic reagent. Okay, யாருன்னு கேட்டால் எத்தில் அசிட்டோஅசிட்டேட் அது தயார் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்குது. ஓகே, எத்தில் அசிட்டோஅசிட்டேட். தட்ஸ் ஆல். அதாவது அசிட்டிக் அன்ஹைட்ரைட்னா அசிலேட்டிங் ஏஜென்ட், then medicine like aspirin and also phenacetin, then also used as the cellulose acetate and polyvinyl acetate. This is one uses. Another one ethyl acetate அப்படிங்கிறது வந்து ஒரு எஸ்டர். இதோட யூஸ்ன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஃப்ரூட் எசன்ஸ் அண்ட் ஆல்சோ லாக்விஸோட சால்வெண்ட், தென் ஆல்சோ இட் இஸ் யூஸ்ட் அஸ் தி சிந்தட்டிக் ரியேஜென்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வாட் இஸ் known as that reagent is known as ethyl acetoacetate. அவ்வளோதான். uses of the all important functional group of the carbonyl compounds and carboxylic acid and their derivatives எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டெஸ்ட் ஃபார் ஃபங்க்ஷனல் குரூப்.